நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில சமயங்களில் நாம் வாழ்க்கையில் சிக்கி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியலை, எந்த டிசிஷன் எடுக்கணும் தெரியலை, எங்கே போகணும் தெரியலை, நம்ம நினைக்கிறது கூட தப்பாக சரியாங்கிறது நம்மளுக்கு தெரியலை. நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நம்ம சிக்கியிருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனுங்கிறது, இந்த ஒரு நிலைமைங்கிறது டெம்ப்ரரி, அது பர்மனண்ட் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த நிலைமைங்கிறது நாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு இருந்த அந்த நினைவுகளோட கற்பனைகளோட ரிசல்ட். இந்த ஈர்ப்பு விதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம் அது வாழ்க்கையில் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட இந்த ரியாலிட்டி, நாம் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ண போகுது. எல்லா மனிதனுக்குமே அவனோட வாழ்க்கையை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், முன்னேற்றத்துக்கு வர முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு பராடிகம் ஷிஃப்ட்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம எல்லாம் நாம் ஒருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் ரிங் பண்ணும்போதே நாம் நினைக்குது கண்டிப்பாக அவங்களா இருப்பாங்க, அவங்க என்னை திட்ட போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஒரு டே நாம் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அது அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஆரோக்கியம் விஷயமாக நாம் ஒரு டாக்டரை பார்க்க போகும்போது, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது, இல்லை ஸ்கேனிங் பண்ணும்போது, இல்லை டாக்டரை பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குது இது ரொம்ப ஏதோ பிரச்சனையாக இருப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, என்னோடய பிளட் டெஸ்ட் அவ்வளவோ வேர்ஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும். அது அப்படி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நாம் அதை அட்ராக்ட் பண்ணுது. வேலையும் நாம் காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போதே நாம் அந்த ஒரு டிஸ்ஸியாக, நம்மளுக்கு எதுலேயும் ஒரு இஷ்டம் இல்லாமல், எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாமல், வேலையெல்லாம் கிடைக்க போகுதே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவு நம்மளோட மனதில் ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நாள், அந்த ஒரு வீக், அந்த ஒரு மந்த், நம்மளுடைய வருநாட்கள் கம்ப்ளீட்டாக அப்படி தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு உங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் உங்களுக்காக என்ன ஃபேவர் பண்ணுது? நீங்கள் எல்லாருக்கிட்டேருந்தும் எதிர்பார்க்குதுல்ல, நாம் மனிதனோட ஒரு நேச்சர் அது. நாம் எல்லாருக்கிட்டேருந்தும் எதிர்பார்க்குது. ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்டை, இல்லை பசங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ், இப்படி எல்லார் மேலேயும் நாம் நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நாம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்மளுக்கு நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போது காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கு பதிலாக இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வரப்போகுது, எல்லாமே இன்றைக்கி நல்ல முடிய போகுது, நான் நினச்சது எல்லாமே நடக்க போகுது, நான் நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி சாதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்கு கொண்டு வர முடியுமா? டாக்டரை பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே நல்லா இருப்பாங்க, என்னோடய பிளட் டெஸ்ட், ஸ்கேனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, டாக்டர் எங்கிட்ட இந்த மெடிசனை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, என்னோடய ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நல்ல பெட்டராக இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காணிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்ல போகுது. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர முடியுமா? கடன் வாங்கி இருந்தால் அந்த கடன் முடிய போகுது, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்லை கடன் தந்த ஆள் கால் பண்ணும்போது என்னுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க, என் கூட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்க கொண்டு வர முடியுமா? ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியார் யாரோ கூடயோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும்போது அது ஒரு நாள் நல்லா வந்தால் எப்படி இருப்பாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தால் எப்படி இருப்பாங்க, என்னோடய ஒய்ஃப் இன்றைக்கி என்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் கூட நல்லா ஒரு பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர முடியுமா? இதுதான் ரொம்ப சுமாராக நாம் ரொம்ப சாதாரணமாக நாம் நம்மளுக்கு பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப். இந்த நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவாக எல்லாமே வரப்போகுது, நாம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா முடிய போகுது, எல்லாமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்லிக்கலாம், அந்த ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு. இப்போ நாம் அதுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் இப்போ 15 வருஷமாக சண்டையில் போட்டிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் எப்படி சரியாகும், அது சரியாகும்னு நம்புகிற அளவுக்கு நான் எதுவும் இல்லை நம்மளோட வாழ்க்கையில். அது சரியாகும் நம்ப முடிகிற அளவுக்கு எதுவும் நம்மளோட வாழ்க்கை இல்லை. இருந்தாலும் நாம் ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் அதில் இன்டெக்ரேட் பண்ணும்போது, அதில் கிளப் பண்ணும்போது நம்மளுக்கு
நம்ம தெரியாத விதத்தில் நம்மளோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், ஹெல்ப் வரும். ஏன்னா நம்மளோட எல்லாரோடையும், இந்த உலகில் இருக்கிற எல்லாத்தோடையும், எல்லா மனிதனங்களோடையும் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து கனெக்டட். நம்ம எல்லாம் ஆக்சுவலாக ஒன்றா இருப்பாங்க, எல்லாருமே நாம் ஒன்று. லா ஆஃப் ஒன்னஸ்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது, அதில் சொல்லுது நம்ம எல்லாரும் ஒன்று, நம்மளோட எல்லாரோடையும் மனது வந்து ஒன்றா இருக்குது. அப்போது நீங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து எல்லா டைமும் ரொம்ப மோசமாக எதிர்பார்க்கும்போது அதே தான் உங்களுக்கு கிடச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒய்ஃப்கிட்டேருந்து ரொம்ப மோசமாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, உங்களை புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதுதான் உங்களோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்கும்போது, நம்பும்போது, கண்டிப்பாக இது வரைக்கும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க, இனிமேல் சேஞ்ச் ஆகும், ஒரு நாள் அவங்க சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சேர்ந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நாம் நேசிக்காத விஷயங்கள், நாம் அதில் கவனம் கொடுத்திருந்தா அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். நாம் பயப்படுற விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். நாம் நேசிக்கிற விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதனால் இது வந்து ஒரு சாய்ஸ். உங்களுக்கு எது வேணும் வாழ்க்கையில், நீங்கள் எது தான் அட்ராக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் யோசனை செய்யுங்க, கற்பனை செய்யுங்க, உங்களுக்கு எதைத்தான் வாழ்க்கையில் நடக்கணும். ஏன்னா எல்லா மனிதனுக்குமே அவனோட வாழ்க்கையை உருவாக்க முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், முன்னேற்றத்துக்கு வர முடியும். அதனால் நீங்கள் நல்லா யோசித்து உங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், நீங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட வேண்டியவங்களுக்கு எல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.